ஜனநாயகனை தவிர ஒருத்தா எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. பொங்கல் வந்து ஜனநாயகன் பொங்கல். பராசக்தி ஒரு தீய சக்தி தான். அது என்ன வேணாலும் வந்துகிட்டு போட்டோம். எங்க வார்த்தையே இல்ல, அந்த மாதிரி இருக்காரு. செதுக்கி இருக்காங்க தளபதியை. நம்ம தான் கலெக்ஷனும் நம்ம தான் ப்ரோ. கேசரி தான் எவன் சொன்னா? கேசரி நானே கேசரி தான் ப்ரோ. ப்ரொடியூசர் கிட்ட சொல்றோம் படம் ரிலீஸ் ஆக கூடாது. ஜனநாயகனை தவிர ஒருத்தா எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. பொங்கல் வந்து ஜனநாயகன் பொங்கல். தளபதி பொங்கல் இது. பராசக்தி ரிலீஸ் ஆக கூடாது. ப்ரொடியூசரா இருக்கட்டும், ஒருத்த ஆக்டரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், பராசக்தி ரிலீஸ் ஆக கூடாது. துப்பாக்கி குத்ததுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஜனநாயகன் தான். பராசக்தி ரிலீஸ் ஆகவே கூடாது. பச்சை துரோகனா அவரை வளர்த்து விட்டவர்கிட்ட கிட்ட வராரு. போட்டி போடுறாங்களா? விஜய் கிட்டலாம் போட்டி போட முடியாதுண்ணா. தளபதி எங்க இருக்கிறாரு? கடைசி படம் ரிலீஸ் ஆகவே கூடாது. பராசக்தி விஜய் கூட போட்டி போட்டா ஒத்தா ஃபர்ஸ்ட் நாள் கூட நிற்காது. படம் ஒரு நாள் கூட நிற்காது. தள்ளி விட்ட நாளாவது கொஞ்சமாவது அடிக்கும். ஃபர்ஸ்ட் நாளே ரிலீஸ் ஆச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பராசக்தி கதை முடிஞ்சிச்சு. பராசக்தி தீய சக்தினா இருக்கிறதுல ஒரு மட்டமான தீய சக்தி. அதுதான் விஜய் படம் கூட ரிலீஸ் ஆகக்கூடாது. பராசக்தி ரிலீஸ் ஆச்சு. ஒருத்தா இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனாரு, பேனர் கீச்சிருவேன். பராசக்தி ரிலீஸ் ஆகக்கூடாது. பராசக்திலாம் ஓடவே ஓடாதுரா. ஜனநாயகம் தானா 2026 பிளாஸ்ட் கொடுப்பாரு. இதுக்கப்புறம் அந்த படத்தை ஊரே பேசணும். அவ்வளோ அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதுவே அங்கே பேனருங்க ஓரமாக வச்சிருக்காங்க. பாருங்க, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. வேற லெவலு. ஐயோ நோ, வார்த்தையே இல்ல, அந்த மாதிரி இருக்காரு. செதுக்கி இருக்காங்க தளபதியை. ட்ரைலர் பிக்சர் ஓடுறாங்க ப்ரோ. நம்ம தான் 2026 நம்ம தான். ரிலாக்ஸ் சரி பசங்க சரி நம்ம தான். டிவிகே 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 பாத்துறேன் ப்ரோ. பாத்துறேன் ப்ரோ. கடைசி இருக்க பாத்துறேன் ப்ரோ. தளபதி தான் உயிர் ப்ரோ. 50 100 வாட்டி பாப்பா ப்ரோ. தளபதிக்காக எத்தனை வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. தளபதி ப்ரோ. கலெக்ஷனும் நம்ம தான். கலெக்ஷனும் நம்ம தான் ப்ரோ. 2026 நம்மளோட தான் ப்ரோ. ப்ரோ செம்மையா இருந்துச்சு ப்ரோ. நான் கேசரியா இருந்தாலும் எங்களுக்கு அது பிரியாணி தான் ப்ரோ. படத்தை பாரு ப்ரோ. ப்ரோ பராசக்திலாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஜனநாயகம் தான் ப்ரோ. தலை டிவி படம் அந்த மாதிரி தலை. ட்ரெயிலரே எப்படி இருக்கா, படம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க தலை. ஐயோ தேங்க்ஸ் தலை. கேசரி தான் எவன் சொன்னா? கேசரி நானே கேசரி தான் ப்ரோ. நானே கேசரி தான். தேங்க்யூ. பராசக்தியில ஒரு சக்தி இல்ல, தளபதி தான் சக்தியே. 2026 இது மட்டும் தான். ஓட விடுறோம். அதாவது தெரி மூவிக்கு அப்புறம் வந்து அந்த போலீஸ் கெட்டப்ல வந்து தளபதியை காமிச்சிருந்தாங்க. ரொம்ப மாசா இருந்தது அந்த கெட்டப் அவருக்கு. அண்ட் அவர் வந்து இந்த லுக் வந்து சூப்பரா இருந்தது. அந்த யங் தளபதி லுக் மாதிரி காட்டியிருக்காங்க. மமிதா பச்சு தான் அவங்களோட டாட்டர்ன்ற மாதிரி. ஸோ ஃபாதர் டாட்டர் பாண்டிங்குமே நம்ம இந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். கோட்ல வந்து ஃபாதர் சன் பாண்டிங் மாதிரி இதில் வந்து ஃபாதர் டாட்டர் பாண்டிங் தான். செம மாசா இருந்தது. கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கர ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும் இந்த ஃபிலிம். ஸோ அது மட்டும் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸுமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதே போல் எங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக மாசாக தான் இருக்கும். அண்ட் யார் இந்த படத்தை பார்த்தாலுமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவர் எது பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். ஸ்டோரி, ரீமேக் மூவி, அதெல்லாம் இட்ஸ் அப்பார்ட். இட்ஸ் தளபதி. கேசரியா இருந்தாலும் சரி, தளபதி படம்னா அது எங்களுக்கு பிரியாணி தான். அது எவ்வளோ என்ன வினோத் சார் ஓப்பன் ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து ரீமேக்காக இருந்தாலும் சரி, ஸ்டோரி என்னவா இருந்தாலும் சரி, இது தளபதி படம். அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள் 2 லைன்ஸ். இது தளபதி படம். அதனால அவர் என்ன பண்ணாலுமே மாசாக தான் இருக்கும். ஸ்டோரியே நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் நடிச்சா அவர் ஆட்டத்தை அங்கே இறங்கிட்டாருன்னா பக்காவா சூப்பரா இருக்கும். ட்ரஸ்ட் மீ. பராசக்தி ஒரு தீய சக்தி தான். அது என்ன வேணாலும் வந்துகிட்டு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. தளபதி படம் நாளைக்கு ஆடியோ லான்ச் வருது. எல்லாருமே அதை தான் பார்க்கணும். அவ்வளோதான். நான் எதுக்கு பார்க்க போறேன்? எனக்கு தளபதி படம் பார்க்கவே டைம் இருக்காதுங்க. நார்மலாவே நாங்க பார்க்குற ஆள் கிடையாது. ரீரிலீஸ் படத்தை வேணா போய் பார்ப்பேன். ஆனா மற்ற எந்த ஆக்டர் படமே பார்க்குற அளவுக்கு மூடம் வர மாட்டேங்குது. நான் தளபதி படம் தான் கண்டிப்பா போய் பார்த்துட்டு வருவேன். அது ஒண்ணுமே வேலையாகாது ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. நக்கின்னு போவாது இப்போ ப்ரோ. பராசக்தியை மெரிச்சிடுவாங்க ப்ரோ. பராசக்தியை மெரிச்சிடுவாங்க ப்ரோ. இவன் பார்க்க மாட்டான். நான் பார்க்க மாட்டேன். பைசா பாத்தீங்களா? பராசக்தியா? பராசக்தி எப்ப ரிலீஸ்? பராசக்தி இல்லையா? டிவிகே தளபதி தான். சொன்னே பாத்தீங்களா? தளபதி. அவனை பேச விடாதடா. பராசக்தி லிஸ்ட்ல இல்ல, தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. தளபதி இது தளபதி பொங்கல். ஓகேங்களா? லாஸ்ட் பொங்கல் எல்லாருக்கும் வெயிட்டிங் ஃபார் கருப்பு. கருப்பு வெயிட்டிங் ஃபார் கருப்பு. எல்லாருமே சொல்றதா இது நார்மல் பொங்கல் இல்ல, டிவிகே பொங்கல் தான். அத்தாச்சி வருவாரு, டிஎம்கே வழிப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம தான். இனிமே
உள்ள தேட்டரா ப்ரோ அது எல்லாம் ஓடிக்கிறானுங்க ப்ரோ அந்த அளவுக்கு இருக்குது ப்ரோ தரமான படமா இருக்க போகுது ப்ரோ நான் ப்ரோ கேட்கவே இல்லை ப்ரோ நம்ம கத்துற சவுண்ட் மட்டும் தான் இருக்குது தொண்டை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல ஜஸ்ட் வந்து ஒரு வைபுக்காக அவ்வளவுதான் நார்மலான ப்ரோ பாரு ப்ரோ தொண்டையே நார்மலான படமே இல்ல ப்ரோ ப்ரோ உள்ள நெருப்பு தான் ப்ரோ கால் நிக்க முடியல ப்ரோ கால் துடிக்குது ப்ரோ அந்த மாதிரி படமாகுது ப்ரோ எல்லாம் நான் ப்ரோ பராசக்திலாம் நான் சிவகார்த்திகேயன் ஃபேன் தான் ப்ரோ ஆனா விஜய் தான் என்னைக்குமே இன்னைக்கு நாளைக்கு என்னைக்குமே விஜய் தான் ப்ரோ கேசரிலாம் கிடையாது ப்ரோ கேசரி பொங்கல் என்ன வேணா கிண்டட்டும் ப்ரோ எங்காலு ப்ரோ நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் சொன்ன மாதிரி அவரோட ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் 33 வருஷமும் அவர் கூட நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நாங்கள் தான் இப்பயும் நிற்போம் கடைசி வரைக்கும் நிற்போம் ஜனநாயகன் பிளாஸ்ட் 2026 ஓட்டு போட்டுருங்க டிவிகே ப்ரோ தளபதி வெற்றி நீங்க பாத்துறீங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்க பாருங்க ப்ரோ சூப்பரா பண்ணிருக்காங்க யாரோ ஒருத்தர் குத்தி அடிச்சிருக்காங்க ப்ரோ பாத்தி அவர் எஸ்கே அவள்தான் இன்னையோட காலி பராசக்தி ஓடாதே உங்களை அழிக்க வர ரொம்ப இருந்தது உங்களுக்காக தான் படம் வந்து பாருங்க பயங்கரமா இருந்துச்சு இது லாஸ்ட் ஒன் டைம்னு சொல்றாங்கல்ல கண்டிப்பா இது லாஸ்ட் ஒன் டைம் கிடையாது இதுக்கப்புறம் ஒரு ஜனநாயகத்துல வந்து ஐ எம் கம்மிங் கொடுப்பாரு கேசரி அல்வாவோ தளபதி ஃபேன்ஸ்க்கு எல்லாம் பிரியாணி ப்ரோ நல்லா இருக்கும் படம் வந்து பாருங்க எல்லாருமே சொல்றாங்க இது ரீமேக் படம்னு இது தளபதி படம் அவ்வளவுதான் கேசரி கீசரி எல்லாம் வேணாண்ணா படம் நல்லா இருக்கோ இல்லையோ நாங்க பாப்போம் வந்து பாரு இல்லைன்னா பராசக்தி பார்த்துட்டு வீட்டுல தூங்கு இன்னும் கொஞ்ச நாள் அந்த படத்தை சன் டிவிலே போட்டுருவானி அங்கேயே இருந்து பார்க்கலாம் கலெக்ஷன் கிலெக்ஷன்லாம் தேட்டர் பக்கம் வந்துடாத உட்காத ஒலி ரெஜெண்ட் ரிலீஸ் பண்ணா சரி எவர் ரிலீஸ் பண்ணா சரி இங்க தளபதி கோட்டை காத்தா சென்னை தளபதி தான் ஜெயிப்பாரே தளபதி தான் படம் ஆடி பாய் அங்க சொன்னதா திருப்பி சொல்றேன் கலெக்ஷனும் எங்களுதுதான் எலெக்ஷனும் எங்களுதுதான் ஓம் சக்தி பராசக்தி டிஎம் கோரி தீய சக்தி பராசக்தி ஒரு வெத்து போன சக்தி ஓகே யாரும் அந்த படத்துக்கு போயிடாதீங்க ஜனநாயகனா நோ இப்போ ஃப்ரீயாக விட்டோம்னா எத்தனை வாட்டி வேணா பார்ப்பேனா பாவம் அவருக்கும் கலெக்ஷன் ஆகல அதனால நாங்கள் காசு கொடுத்தே பார்த்துக்கிறோம் அதனால ஒரு 4-5 வாட்டி பார்ப்பேனா ஓகேவா பராசக்தியா ஏன்னா சன் டிவியில் போட்டாலே நான் தள்ளி விட்டு போயிடுவேண்ணா அதை இதை வேற தேட்டரில் வேற பார்க்குறேன்னா வேற மாதிரி ப்ரோ தளபதிக்காக சீரியஸாக சொல்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு நான் 10 வாட்டி கூட பார்ப்பேன் ப்ரோ அந்த மாதிரி ப்ரோ தளபதி நான் தலை ஃபேன் நான் உண்மையாக சொல்கிறேன் தளபதி தான் சத்தியமா வேற மாதிரி பண்ணிட்டாரு ப்ரோ தளபதி நினச்சே பார்க்கல அவர் ஒரு கிளைமேக்ஸ் வருவார் பாருங்க அப்படியே அச்சு விட்டு போயிட்டாரு ப்ரோ வேற மாதிரி ப்ரோ தலபதி தான் ப்ரோ எங்க உமால ஒரு சின்ன கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ தல ஃபேன் ப்ரோ நான் தலபதி தான் ப்ரோ 2026 தல தான் ப்ரோங்க ப்ரோ மொக்க கதை ப்ரோ டிவிகே தான் விஜய் அண்ணா தான் ஜனநாயகன் தான் ப்ரோ அது மொக்க கதை ப்ரோ அடுத்து மங்க தவிர நம்ம தலைப்பட வருது தலைப்பட ப்ரோ தெறிக்க விட்டுடலாம் அது 2 படம் தெறிக்க விட்டுடலாம் 2020 நம்ம தளபதி தான் ப்ரோ இங்க பாரு ப்ரோ அண்ணன் தான் ப்ரோ எல்லாருமே ஒண்ணு ப்ரோ டேய் எல்லாருமே சேர்ந்து அண்ணனுக்கு ஓட்டு போடுவோம் அண்ணனை ஜெயிக்க போனாங்க